ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் மார்க்கண்டேய சரிதம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. நாராயண பட்டத்திரி மார்க்கண்டேய சரிதம் அந்த ஒரு தசகத்திலே முடிச்சுட்டார். இங்கே அழகாக 3 அத்தியாயங்கள்னு சொன்னேன். இதில் 2வது அத்தியாயம், அதாவது 9வது அத்தியாயத்தில் 2வது பாகமாக மார்க்கண்டேய முனிவர் நரநாராயண ரிஷியினிடத்துல ஸ்துதி செய்தார் இல்லையா. அந்த ஸ்துதி செஞ்ச உடனே சர்வஜரான பகவான் ரொம்பவுமே துஷ்டி ஆயிட்டார், சந்தோஷப்பட்டார். சம்சுதோ பகவானித்தம் சூதோவாச்ச சம்சுதோ பகவானித்தம் மார்க்கண்டேயேன தீமதா நாராயணோ நரசக பிரீத ஆஹு பிருகூத்வகம். ரொம்ப பிரீத்தியோட பேசுறார். ஸ்ரீ பகவானுவாச்ச போபோ பிரம்மர்ஷி வர்யாசி சித்த ஆத்ம சமாதினா மயி பக்தியான பாயின்யா தபஹ சுவாத்தியாய சம்யமைஹி. பிரம்மரிஷிகளுக்கு ஒரு திலகமாக இருப்பவரே மார்க்கண்டேயரை சொல்றார். என்னிடத்திலே கொண்ட பக்தியினாலே, தபசு, வேதம் ஓதுவதனாலே, புலனை வெற்றி கொள்வதனாலே உமக்கு இந்த சித்தி கிடைத்தது. மயி பக்தியா, பிரம்மச்சரியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை கொண்ட உறுதியாய் இருந்ததை பார்த்து நாங்கள் மகிழ்ந்தோம். வயம் தே பரிதுஷ்டாக ஸ்ம தத் பிருஹத் விரதாச்சரியா வரம் பிரதீச்ச பத்ரம் தே. உமக்கு மங்களம் உண்டாகட்டும். என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வரதேசாதாப் தீப்சிதம் என்று சொல்கின்றார் ருஷிருவாச்ச. உடனே அவர் ஜிதம் தே அப்படிங்கிறார். ஜிதம் தே தேவதேவா தேவேஷ பிரபன்னார்த்தி ஹராச்சுத வரேனை தாவதாலம் நோ யத் பவான் சமதிருஷ்யத. உங்களுடைய தர்ஷனம் கிடைச்சுடுத்தே, எனக்கு போரும் வரமருளேன்னு சொல்லிட்டேலே. உங்களுடைய தர்ஷனம் கிடைச்சுடுத்தே, பேர்பட்ட பெருமையை கொண்டவர், எனக்கு வேற என்ன வரம் போகணும். கிரஹீத்வா ஜாதயோ யஸ்ய ஸ்ரீமத் பாதாப்ச தர்ஷனம் மனசா யோக பக்வேன ச பவான் மே அக்ஷகோச்சரஹ. பிரம்மாதி தேவர்கள் யோகத்தை செய்து தம்முடைய சரண கமலத்தை தரிசனம் செய்கின்றார்களே, அப்படிப்பட்ட நீவிர் என் எதிரே இந்த காட்சி அளித்தீர்களே. என்னை போல யாருக்கு இத்தனை பேரு கிடைக்கும்? மனசா யோக பக்வேன ச பவான் மே அக்ஷகோச்சரஹ. அழகா கூப்பிடுறார். அதாப்பிய அம்புஜ பத்ராட்ச புண்ணிய ஸ்லோக சிகாமணி. புண்ணிய ஸ்லோகர்களுக்கு எல்லாம் சூடிக்கொள்கின்ற சிரோமணி சிகாமணி நீர்தானே. அம்புஜாக்ஷா, சிவந்த தாமரை ஒத்த கண்ணை உடையவனே, செந்தாமரை கண்ணா, உங்களுடைய மாயையினால, உங்களுடைய எந்த மாயையினால எல்லாம் மோகமடைந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் எல்லாரும் இந்த சத்வஸ்துவான பிரம்மத்தில் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்குறாளோ அந்த மாயை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்ப்பா. ரக்ஷே மாயாம் யயாலோகா சபாலோ வேத சத்விதாம். சூதோவாச்ச. சௌனக முனிவரே, இப்படி மார்க்கண்டேயர் இப்படி நன்கு ஸ்துதி செய்து பூஜை செய்து ஸ்ரீ நரநாராயணர்களிடத்துல இதை சொன்ன உடனே அவர்கள் புன்முறுவல் செய்தாராம். ததாசுன்னு சொல்லிட்டார். இதீடிதோ அர்ச்சிதா காமம் ரிஷினா பகவான் முனே ததேதி ச ஸ்மயன். அழகா சிரிக்கிறார். பிராகாத் பதரியாஸ்ரம் ஈஸ்வர. பத்ரிகாஸ்ரம் போயாச்சு. மார்க்கண்டேய மகரிஷி அதுக்கப்புறம் இந்த மாயினுடைய தரிசனம் எப்போ கிடைக்கும் தெரியல எனக்கு அப்படின்னு அப்படி ஆசிரமத்திலேயே தங்கின்னு இருக்கார். அப்போது எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறார். அதுதான் உண்மையான பகவானுடைய பக்தர்கள் அடியர்களுடைய லட்சணம். எல்லாவற்றிலும் வித்தவுட் எனி டிஸ்கிரிபன்சி எல்லாத்துலேயும் பார்க்குறார். எது பார்க்குற அக்னியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஆகாசமாக இருக்கட்டும், தன்னுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இருக்கு இல்லையா, அந்த கரணங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தியாயன்னு சர்வத்திரச்ச ஹரிம் பாவத்ரவ்யைர பூஜையத்து.
மானசீகமாக பூஜை பண்ணுறார் அவர். பகவானோட சரணகமலத்தையே நினைத்து கொண்டு தியானம் செய்து அதிலேயே மூழ்கி பூஜை செய்வதை கூட ஒரு 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 கட்டத்தில் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டார். அப்போது ஒரு நாள் மாலை வேளை அந்த புஷ்பபத்ரா நதிக்கரையில் அப்படியே அமர்ந்துட்டுருக்கார். நம்ம சொன்னல இவ்வளோ அழகான ஆசிரமத்தினுடைய அந்த இடம், அந்த பூஜனம் பண்ணுறது எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது ஒரு நாள் மாலை வேளை அப்படியே நதிக்கரையில் அமர்ந்து பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு பெரிய காற்று, 1000 பூன் மகான்னு பெரிய காற்று, இந்த சுழல் காற்றுன்னெலாம் சொல்லல வீசுறது. அதுவும் பயங்கர இறைச்சல் வேற, அப்படியே மின்னலோட இடிக்கிறது, நீர் தார அப்படி ஆலங்கட்டி பெருமழை. அது எப்படி இருந்ததுன்னா எக்ஸாம்பிள் அது எவ்வளோ பெருசு அப்படின்னா, அக்ஷஸ்த விஷ்டா மமுச்சு ஸ்தடித் பிஹி ஸ்வனந்த உச்சைரவி வருஷதாராக. தேர் சக்கரத்தினுடைய ஆரத்தை போல பெருசா நீர்தாரையை கொண்ட ஆலங்கட்டி மழை பொழியறது. 4 பக்கமும் சமுத்திரம் சூழ்ந்து பூமியா விழுங்குற மாதிரி இருந்தது தான் மார்க்கண்டேயருக்கு. புயல் காத்து வேகம் வேற, பெரிய அலைகள் வேற, நீர்சூழல் வேற, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் மட்டுமா மகாபயாவர்த்தக வீர கோஷாக. அதில் வேற நக்கர சக்கரம்லாம், நக்கரம் வேற இருக்கு, முதல்ல வேற இருக்கு. அப்போ பூமிக்குள்ளேயும் வெளியிலும் 4 பக்கமும் நீர் சூழ்ந்து கொண்டு இந்த எல்லா உலகமும் நீர்ல அப்படியே முழுகிற மாதிரி இருக்கு. அதில் ஒன்றுமே இல்லைங்கிற. எது? உத்விஜம் இல்லை, ஸ்வேதஜம் இல்லை, அண்டஜம் இல்லை, ஜராயுஜம் இல்லை, எந்த விதமான ஜீவராசியும் இல்லை. உத்விஜம்னா விதை போட்டு முளைக்கிறது, ஸ்வேதஜம்னா வேர்வையிலேருந்து வருது, அண்டஜம்னா முட்டையிலிருந்து வர்றது, ஜராயுஜம்னா கருவிலிருந்து வருவது. எந்த விதமான ஜீவராசியும் இல்லை. உடனே ஒரு பயம் வந்துடுத்து அவருக்கு. எல்லாம் முழுகிறது, அந்த பிரளய ஜலத்தில் எல்லாம் முழுகிறத பார்த்து அவருக்கு பயம் வந்துடுத்து. கண்ணு எதிர்க்க பிரளய கடல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய அலை. தஸ்யைவம் உத்வீக்ஷித ஊர்மி பீக்ஷண பிரபஞ்சனாகூர்ணித வார்ம மகார்ணவமா இருக்கு. பிரளய கால மேகம் மழை கொட்டுறது, அப்படியே பெருங்கடல் சூழ்ந்துருக்கு. அதில் எதையும் காணோம். எது நம்ம படித்தோமே சப்த தீபானி, ஒன்றும் காணோம். நவவர்ஷானி, அதையும் காணோம். எதவும் காணோம், எல்லாம் மொழி கொடுத்தோம். பூமியிலும் ஆகாசத்திலும் இருக்க ஜீவராசிகள், தேவர்கள், நட்சத்திரங்கள், ஜோதிர்மண்டலம் எதையும் காணோம், எல்லாம் நீர்ல மொழி கொடுத்து. மார்க்கண்டேய முனிவர் மட்டும் இருக்கார். அவர் அப்படியே நின்றுட்டு இருக்கார். வப்ராம விக்ஷிப்பிய ஜடாந்தவத்து, ஜடையெல்லாம் விரிச்சுண்டு அப்படி பைத்தியம் போல நின்றுட்டு இருக்கார். ஜடமாட்டம் அப்படி நின்றுட்டு இருக்கார். திடீர்னு அவர் அங்கேயும் ஓடுறார். என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. அதுல பசி வேற. நந்தசரண நக்கர சக்கரன பெரிய சுறாமையின் வர்றது, திமிங்கலம் வர்றது, சுத்ருட் பரீதோ மகரை திமிங்கலைகி வருது. என்ன பண்றது? சுறாமீன்களும் திமிங்களும் அங்கேயும் இங்கேயும் விழுந்து தாக்க, இவரை கடிச்சு சாப்பிட்டுருவோம், இவருக்கு இருக்குமோ இல்லையா, இவரை முழுங்கிடுமோன்னு. கடல் அலை வேற பெருசா, ஒன்றும் புரியல அவருக்கு. அப்படியே கும்மி இருட்டா இருக்கு, அஞ்ஞானங்கிற இருட்டு. இப்போ பெரிய நீர் சூழல் அகப்பட்டுட்டார். அலைகள்லாம் மோதுறது, நீர்வாழ் பிராணிகள்லாம் தனக்குள்ளேயே போரிட்டுக்கிறது. அதுக்கு இவர் பலியாரார். சில சமயம் சோகம், சில சமயம் மோகம், சில சமயம் துன்பம், சில சமயம் இன்பம், நோய்களால் வருத்தம், சில சமயம் பயத்தினால, சில சமயம் பயத்தினால மரணத்தை தழுவுதல். இப்படி ஏதோ மாயையில் சிக்கின்னு இருக்கார் அவர். எந்த மாயை? விஷ்ணு மாயைதான். ஐதாயுத வருஷானாம் சஹசிராணி சதானிச்ச. போதுமா? ஐதாயுதம் வருஷானாம் 100,000 லட்ச கோடி பல கோடி வருடங்கள் கழிந்தது. பல ஆண்டு காலம் பிரளய கடலை சுற்றி வந்த அவர் ஒரு சமயம் பூமியினுடைய மேலே ஒரு திடல்ல ஒரு ஆலமரத்தை பார்க்கிறார். அது எப்படி இருக்கா? சகதாச்சேத் பிரமன் தஸ்மின் பிருத்திவியாக கௌதி த்விஜா நெக்ரோதோ போதம் ததுர்ஷே பல்லவ சோபிதம். அழகான இளந்தளிர்களை கொண்ட
பழங்கள் நிறைந்த ஒரு ஆலமரத்தை பார்க்குறார். அந்த மரத்தை பார்த்தா பிராகுத்தரஸ்யாம் சாக்காயாம் தஸ்யாபி ததுருஷே சிசும் ஷயானம் பர்ண புடகே கிரசந்தம் பிரபயா தமக. அந்த மரத்தோட பிராகுதிச்சு வடகிழக்கு மூலையில் ஒரு இலையில தொன்ன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அழகே ஒத்த ஒரு சின்ன குழந்தை, அழகா சிசு ததுருஷே சிசும், ஒரு சின்ன பட்டு குட்டி பட்டு படுத்துட்டு இருக்கே. இது சயானம் பர்ண படகே கிரசந்தம் பிரபயாதமக. அது எவ்வளவு அழகா இருக்கு. அதனுடைய அந்த ஒளியினால அங்க இருக்கிற இருட்டே தெரியலையா, அழகா இருக்குது. செல்லமா அந்த குட்டி குழந்தை ஒரு தொன்ன மாதிரி இலை வடிஞ்சிருக்க இலையில அது அப்படி படுத்துட்டு இருக்கான். அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு ஒத்து பார்க்கறாராம். அப்படியே நம்ம மனக்கண்ணில் கொண்டு வரார் பாருங்கோ. மகாமரகதஸ்யாமம் ஸ்ரீமத்வதன பங்கஜம் கம்போக்ரீவம் மகோரஸ்கம் சுனாசம் சுந்தரபிரமம். அழகான மகாமரகதஸ்யாமம், மரகதமான மணிமாரி சியாமள ரூபனா இருக்கா. அழகான பங்கஜ முகம், தாமரை முகம். அதில் அப்படியே ஒளி வீசுறது. சங்கு போல ஒரு அழகான கழுத்து, அகன்ற திருமார்பு, கிளி மூக்கு மாதிரி அழகான மூக்கு, வளைந்த புருவங்கள், சுந்தர புருவம், சுனாசம் பிடிச்சு வச்சா மாதிரி ஒரு நாசிகை. எவ்வளவு அழகா இருக்கா அந்த குழந்தை. சுவாசை ஜத அந்த 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 கப்போலம் இருக்கே அவ்வளவு அழகா இருக்கு. கண்ணம் இருக்கே அவ்வளவு அழகா இருக்கு. கருவண்டு மாதிரி கருப்பா முன்னேற்றில மயிர்கள் எல்லாம் சுருண்டு சுருண்டு விழறது. கன்னத்துல அப்படியே பரவி மூச்சு காற்றுனால இங்குமா அசையறது அந்த குழல் கற்றைகள். சங்கு போல அழகான கழுத்துன்னு சொன்னோம். சங்கு போல அழகான வளைஞ்சிருக்க மாதுளம் பூவை ஒத்த அழகான செவிகள். கம்போ ஸ்ரீகர்ண தாடிமம் வித்ருமாதாபர பாசேஷ சோனாயுத சுதாஸ்மிதம். அழகான செவிகள், சிவந்த செம்பவழ உதடுகள், அதில் அழகான புன்னகை. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை. கடைக்கண்கள், அதோடைய நடுப்பகுதி தாமரை மலரோட நடுப்பகுதி மாதிரி சிறிது சிவர்ந்து இருந்ததான். ஹிருத்யஹாசாவலோகனம், அப்படியே நம்ம ஹிருதயத்தையே பறிக்கிற மாதிரி ஒரு பார்வை. அழகான சுவாசை, இந்த குட்டி ஒரு திருவயிறு, அதுல 3 மடிப்புகள் வேற. ஆழமான தொப்புல மூச்சு வாங்கறதுனால வயிறு கொஞ்சம் மேல அசையறதான். எந்த அளவுக்கு பார்த்திருப்பாரு பாருங்க பகவான், எந்த அளவுக்கு அவருடைய ரூபத்தை காட்டியிருப்பாரு. அந்த இளந்தளிரான சிறு சிறு விரல்கள், சார்வங்குலிபியாம் பாணிபியாம் உன்னிய சரணாம்புஜம். 2 கரங்களால அந்த திருவடை கமலத்தை தூக்கி தன் வாயில, அதுல ஒரு வாயில அந்த ஒரு திருவடையை வச்சுட்டு சப்பின்னு இருக்கான். முகே நிதாய விப்ரேந்திரோ தயந்தம் வீக்ஷ விஸ்மிதக. இது அப்படியே அழகான அந்த சியாமள வர்ணன், அந்த பிஞ்சு குழந்தை அதனுடைய தண்ணீர் கரங்களால் ஒரு திருவடை கமலத்தை தூக்கி தன்னுடைய வாயில வச்சு சப்பு கொட்டின்னு இருக்கு. இந்த காட்சியை பார்த்து விஸ்மயிச்சு போனாராம் மார்க்கண்டேய மகரிஷி. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவருக்கு அந்த களைப்பெல்லாம் பறந்து போயிடுது. மகிழ்ச்சியில் அப்படியே ஹிருதய கமலம் இருக்கே, அப்படியே ஹிருதய கமலம், கண்கள் கமலம் எல்லாம் மலர்ந்தது. உடல் புல்லரிச்சுடுத்து. இந்த குழந்தை அற்புதமா இருக்கே, ஆச்சரியமா இருக்கே இல்லையா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். யார் இந்த குழந்தை, யார் இந்த குழந்தை சந்தேகப்படுறார். பிரகிருஷ்ட ரோமாத்புத பாவ சங்கிதா பிருஷ்டம் புரஸ்தம் பிரசசார பாலகம். பக்கத்துல போனோம்னு நினைக்கிறார். இதுதானே அழகா நம்ம பால முகுந்தமா கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிமேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி.
அவ்வளவு அழகான அந்த அந்த குழந்தை. பக்கத்தில் போகணும் ஆசையாக இருக்குது இவருக்கு. அது பக்கத்தில் போகும்போது ஸோ அந்த சரீரம் மசகோ யதா விஷத்து, மசகம் மாதிரி ஒரு கொசு போல, அந்த குழந்தையோட மூச்சு காற்றோட ஒரு கொசு போல அவருடைய உதரத்துக்குள்ளே போயிட்டாராம். திரு உதரத்துக்குள்ளே போயிட்டார். பிரளயத்துக்கு முன்னாடி தான் பார்த்தது அந்த குழந்தையினுடைய திரு உதரத்தில் அத்தனையும் பார்த்தார், எல்லா படைப்பையும் பார்த்தார். ஆச்சரியமா இருக்கவருக்கா, விஸ்மயிச்சு போயிட்டார். தத்ராப்யதோ ன்யஸ்தமச்சஷ்ட கிருஷ்ணஷோ யதா புரா முஹ்ய ததீவ விஸ்மிதா, அதீவ விஸ்மிதா. கம் ரோதசி பகனா திரிசாகரான்னு எல்லாம் அங்க பார்க்கிறார். ஆகாசம், பூமி, ஸ்வர்க்கம், நட்சத்திரம், மலைகள், கடல்கள், தீவு, வருஷம், 8 திசை, தேவர்கள், அசுரர்கள், காடு, தேசம், நதி, நகரம், சுரங்கங்கள், வயல்கள், உழவர்கள், இடைச்சேரிகள், முனிவரது ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள், அனுஷ்டானங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பூதங்கள், பஞ்சபூதங்கள், அதனுடைய படைக்கப்பட்ட ஜீவராசி, பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார். உலக நடப்புக்கு காரணமா இருக்கின்ற இடம், பொருள், காலம், இந்த பிரபஞ்சம் உண்மையா இருக்கு, இது உண்மையா இருக்க மாதிரி இருக்கவருக்கு. அது மட்டுமா பார்த்தார். ஹிமாலயம் புஷ்பவகாம் தாம் நதீம் நிஜாசமம் தத்ர ருஷீன பஷ்யத்து. ஹிமயமல புஷ்பபத்ரா நதி தனது ஆசிரமம், அங்க மகரிஷிகள் எல்லாம் கண்ணெதிர்க்க பார்த்துட்டே இருக்காருச்சு. அந்த மூச்சு காற்றுனாலே, குழந்தையோட மூச்சு காற்றுனாலே வெளியில வந்துட்டார். பகிர் நிரஸ்தோ நியப்பதல்லயாப்தவோ. வெளியே வந்த உடனே அதை பார்த்தா அந்த முன்ன இருந்த ஒரு ஆலமரம், அதன் கிளையில அற்புதமா ஒரு இளம் குழந்தை, சின்ன சிச்சு, அதில் அழகான ஒரு சிரிப்பு, அதனுடைய பவழ உதடல ஒரு சிரிப்பு, அதனுடைய கருணையே கொட்டுகின்ற அந்த கடைக்கண்களாலே முனிவரை பார்க்கறது. தஸ்மின் பிரதிவ்யா கௌதி பிரரூடம் வடம் ச தத்பர்ண புடேஷயானம் போகம் ச தத் பிரேம சுதாஸ்மிதேன நிரீக்ஷிதோ அபாங்க நிரீக்ஷனேன. பார்க்குறார் இந்த முனிவர். முதல்ல கண்கள் வழியா ஹிருதயத்துக்கு போய் இப்போ இந்த குழந்தையினுடைய திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கால, நம்மளுடைய சித்தத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த குழந்தைய கட்டி அணைச்சுக்கணும் போல் இருக்கு. அப்படியே மெதுவாக சிரமப்பட்டு அப்படி எழுந்து அது பக்கத்தில் போகணும்னு போயின்னு இருக்கார். அவன் எப்படிப்பட்டவன், அவன்லாம் கைக்கு நீட்டினா வந்துருவானா? தாவத்ச பகவான் சாட்சாத்து யோகாதீஷோ குஹாசேஹ அந்தர்த்தத ருஷேஹே சத்யோ யதேஹானீஷ நிர்மிதா. அப்போ அவன் எல்லாவற்றிலுமே கலந்திருக்கின்றவன். எப்படிப்பட்டவன்? பாலில் படுனை போலே, விரைகள் தீ போலே, எல்லாவற்றிலும் மறைந்திருப்பவன் அல்லவா, உட்கலந்தவன் அல்லவா. அந்த முனிவர் பார்த்து கொண்டே இருக்கிறச்சே அவர் மறைந்துட்டார். அழகான ஆளில் கிருஷ்ணன் மறைஞ்சே போயிட்டார். இப்போ பகவான் மறைஞ்ச உடனே அங்கே பார்த்த ஆலமரம், பிரளய கடல் காட்சிகள் எல்லாம் ஒரு நொடியில் மறைஞ்சுடுத்து. முனிவரும் தான் முன்பிருந்தது போல ஆசிரமத்தில் இருக்க கண்டார் என்று சொல்லி 9வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. अत 9मोऽध्यायः. सूत उवाच संस्तुतो भगवान् नित्यं मार्कण्डेयेन धीमता नारायणो नरसखः प्रीत आह भृगुत्वहम्. श्रीभगवानुवाच भो भो ब्रह्मर्षिवर्यासि सिद्ध आत्मसमाधिना मयि भक्त्यानपायिन्या तपस्वाध्याय संयमैः वयं ते परितुष्टास्म त्वद्बृहत् व्रतचर्यया वरं प्रतीच्छ भद्रं ते वरदेशादभीप्सितम्. ऋषिर्वाच जितं ते देवदेवेश
प्रपन्नार्तिहराच्युत वरेणैतावतालं नो यद्भवान् समदृश्यत गृहीत्वा जाधयो यस्य श्रीमत्पादाब्जदर्शनं मनसा योगपक्वेन स भवान् मेक्षगोचरः अथापि अम्बुजपत्राक्ष पुण्यश्लोकशिखामणे द्रक्ष्ये मायां यया लोकः सपालो वेदसद्भिताम् सूत उवाच इतीटितोर्चितः कामं ऋषिणा भगवान् मुने ततेति सस्मयन् प्रागात् भदर्याश्रममीश्वरः तमेव चिन्तयन्नर्थं ऋषिः स्वाश्रम एव सः वसन्नग्नि अर्कसोमाम्बु भूवायो वियतात्मसु ध्यायन् सर्वत्र च हरिं भावद्रव्यैः अपूजयत् क्वचित् पूजां विसस्मार प्रेम प्रसर संप्लुतः तस्यैकता मृगश्रेष्ठ पुष्पभद्रातटे मुनेः उपासीनस्य सन्ध्यायां ब्रह्मन् वायुरभून्महान् तं चण्डशब्दं समुदीरयन्तं बलाहकान्वभवन् करालाः अक्षस्तविष्टामुमुचुस्तडिद्भिः स्वनन्त उच्चैरपि वर्षधाराः ततो विदृश्यन्त चतुस्समुद्राः समन्ततः क्ष्मातलमाक्रसन्तः समीरवेगोर्मिभिः उग्रनक्र महाभयावर्तकबीरघोषाः अन्तर्बहिश्चाद्भिरतिद्युभिः करैः शतह्रताभिरुपतापितं जगत् चतुर्विधं वीक्ष्य सगात्मना मुनिः जलाप्लुतां क्ष्मां विमनाः समत्रसत् तस्यैवमुद्वीक्षत ऊर्मिभीषणः प्रपञ्चनागूर्निधवार्मणोन्महार्णवः आपूर्यमानो वर्षद्भिरम्बुदैः क्ष्मामभ्यदात्वीपवर्षात्रिभिः समम् चक्ष्मान्तरिक्षं सदिवं सभागनं त्रैलोक्यमासीत् सगदिग्भिराप्लुतं स एक एवोर्वरितो महामुनिः बभ्राम विक्षिप्य जटाजडान्तवत् क्षुतुर्परीतो मकरैतिमिङ्गिलैः उपधृतो वीचिनभस्वताहतः तमस्य पारे पतितो भ्रमन्दिशो न वेदकं गां च परिश्रमेशितः क्वचित् गतो महावर्ते तरलैः ताडितः क्वचित् यादोभिर्भक्ष्यते क्वापि स्वयं अन्योन्यगादिभिः क्वचित् सोगं क्वचिन्मोहं क्वचित् दुःखं सुखं भयं क्वचित् मृत्युमवाप्नोति व्याध्याभिः उतार्तिदः अयुतायुतवर्षाणां सहस्राणि शतानि च व्यतीयुर्भ्रमतः तस्मिन् विष्णुमायावृतात्मनः स कदाचित् भ्रमन् तस्मिन् पृथिव्या ककुतिद्विजः निक्रोधपोदं दतृषे पल्लवशोपितं प्रागुत्तरस्यां शाखायां तस्यापि दतृषे शिशुं शयानं पर्णपुटके ग्रसन्तं प्रभया तमः महामरकतश्यामं श्रीमद्वदनपङ्कजं कम्बुग्रीवं मघोरस्कं सुनासं सुन्दरभ्रुवं स्वासैजत अलकाभातं कम्बुश्रीकर्णदाडिमं विद्रुमाधरभाषेष सोनायुधसुधास्मितं पद्मगर्भारुणापाङ्गं कृत्यहासावलोकनं स्वासैज वलिसंवेग्नं निम्ननाभितलोतरं चार्वङ्गुलिभ्यां पाणिभ्याम् उन्नीय चरणाम्बुजं मुखे निधाय विभ्रेन्द्रो धयन्तं वीक्ष्य विस्मितः तत्दर्शनात् वीदपरिश्रमो मुदा प्रोत्पुल्लहृत्पद्म विलोचनाम्बुजः प्रहृष्टरोमाद्भुतभावशङ्कितः प्रष्टुं पुरस्तं प्रससार बालकं तावच्चिशोर्वै स्वतितेन भार्गवः सोऽन्तः शरीरं मशको यथा विशत्
तद्राव्यतोऽन्यस्तं मचश्च कृष्णशो यथा पुरा मुह्यततीव विस्मितः कं रोदसी भगनान् अत्रिसाकरान् द्वीपान् सवर्णान् ककुवस्सुरासुरान् वनानि देशान् सरितः पुराकरान् केटान् व्रजानाश्रमवर्णवृत्तयः महान्ति भूतान्यत भौतिकान्यसौ कालं च नानायुगकल्पकल्पनं यत्किञ्चिदन्यत् व्यवहारकारणं ददर्श विश्वं सदिवावभासितम् हिमालयं पुष्पवगां च तां नदीं निजाश्रमं तत्र ऋषीण पश्यत् विश्वं विपश्यन् स्वसिता चिशोर्वै बहिर्निरस्तोऽन्यपतल्लयाब्दौ तस्मिन् पृथिव्याः ककुतिप्ररूढं वटं वटं च तत्पर्णपुटेशयानं तोकं च तत्प्रेमसुतास्मितेन निरीक्षितोपाङ्गनिरीक्षणेन आततं बालकं वीक्ष्य नेत्राभ्यां दिष्टितं हृतिः अभ्ययादति संक्लेष्टः परिष्वक्तुमधोक्षजं तावत् स भगवान् साक्षात् योगाधीशो गुहाशयः अन्तर्दध ऋषेः सद्यो यतेहानीश निर्मिता तमन्वत वटो ब्रह्मन् सलितं लोकसम्भवः तिरोधायीक्षणादस्य स्वाश्रमे पूर्ववत्सितः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தத்துல சிவபெருமான் எப்படி மார்க்கண்டேயருக்கு வரம் அளிக்கின்றார்ன்ற ரொம்ப அழகான 3வது பகுதி இது. நான் சொன்னேன் 3 அத்தியாயமா கொடுத்துருக்காங்க. அதுல சூதர் சொல்றார், சூத புராணிகர் சொல்றார், சவுனகாதி முனிவர் இடத்துல மார்க்கண்டேய முனிவர் நரநாராயணர்கள் அருளாசி பண்ணினா இல்லையா, அதுக்கப்புறம் அவர்கள் என்ன வேணும்னு கேட்டபோது இவர் என்ன சொன்னார், மாயை தெரிந்து கொள்ள வேண்டும்னார். இப்ப மாயையிலேருந்து வெளிப்படணும்னா என்ன பண்ணணும், வைபவம் யோக மாயா மாயாயா தமேவ சரணம் ஏயோ, உன்னை மட்டுமே சரணமடைவது என்று சரணமடைந்தார். அப்போ மார்க்கண்டேயர் சொல்ற, பகவானே உன்னுடைய மாயை காட்சிக்கு உண்மை மாதிரி இருந்தாலும் சத்தியமான ஞானம் போல எங்கேயும் பிரகாசிக்கிறதே. பெரிய ஞானி கூட மாயையில தானே மயங்கி தவிக்கின்றார்கள். உம்முடைய திருவடிகள் தானே பயமின்மையை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னுடைய சரணகமலங்களுக்கு நான் சரணமடைகின்றேன். பிரபன்னோ அஸ்மியம் அங்கிரி மூலம் தே பிரபன்னாபயதம் ஹரே என் மாயையாபி விபுதா முஹ்யந்தி ஞானகாசயா. அப்போ சூதவாச்ச தமேவம் நிமிருதாத்மானம் விஷேன திவி பரியட்டன்னு ருத்ராண்ய பகவான் ருத்ரோ ததர்ஷ ஸ்வகனே புதா. சூத புராணிகர் சொல்றார், இப்போ இறைவனை சரணாகதி செய்து தன் நிலையை மறந்தார். அப்போ சிவகணங்கள்லாம் சூழ பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்திலே விண்ணிலே கொண்டிருந்த பகவான் பரமசிவனை அவர் கண்டார். அப்போ எல்லாவற்றையும் பரமசிவன் அவரை கண்டார். அப்போ எல்லாவற்றையும் மறந்து தியானத்தில் இருக்க யாரு, மார்க்கண்டேய முனிவர். அப்போ பார்வதி பிராட்டிக்கு அன்பு தானே, அம்மா தானே இல்லையா. அப்போ அவ சொல்றா, அதோ மாதம் ருஷிம் வீக்ஷ கிரிஷம் சமவகாசத பஷ்யேயமம் பகவன் விப்ரம் நிபுர்தான்மேந்திரியாசயம் நிபுர்தோதோக்ஷஜப்ராதம் வாதாபாயே யதாரணம் குர்வஸ்ய தபசா சாக்ஷாத் சம்சித்திம் சித்திதோ பவான்னு. இப்படி தன் பொறிகளெல்லாம் அடக்கி கொண்டு தபசு செய்து கொண்டிருக்கின்றார். அசைவற்று அமைதியாக இருக்கின்றாரே இவருக்கு எல்லா சித்திகளையும் அளிக்க வேண்டும். இவருக்கு தவத்துக்குரிய பலனை தாங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அபியர்த்தனை பண்றா பார்வதி தேவி பரமேஸ்வரன் இடத்துல. ஸ்ரீ பகவான் வச்சா பரமசிவன் சொல்றார்,
நைவ இச்ச அவனுக்கு ஒரு குறையும் இல்லாத சிவன் நாராயணத்துல பக்தி கொண்டவர் இவர். பக்திம் பராம் பகவதி லப்தவான் புருஷே அவ்யயா. இவர் எதையுமே விரும்ப மாட்டார். நைவ இத்தியாதிஷயா குவாபி. இவரெல்லாம் எதுக்குமே இவருக்கு ஆசை இருக்காது. முக்தியை கூட இவர் விரும்ப மாட்டார் தேவி. இருப்பினும் நீ சொல்கின்றாயே, அதாபி சம்வதிஷ்யாமோ பவான் ஏதேன சாத்துனா அயம் ஹி பரமோ லாபோ நுணாம் சாது சமாகமஹ. சரி, இவரிடத்துல வார்த்தாலாபம் பண்ணலாம், உரையாடலாம். இதை மாதிரி சாதுக்களிடத்துல சாது சமாகமத்தில் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், பரம லாபம் தானே என்று சிவபெருமான் என்ன பண்றார், அந்த இவர் தியானித்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்க முன்னாடி போய் நிற்கிறார். முனிவரோட பக்கத்துல போய் நிற்கிறார். பகவான் பரமேஸ்வரன் நிற்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் தலைவனாக ஜீவராசனுடைய ஹிருதய கமத்துல இருந்து வியக்கி கொண்டிருக்கார். எல்லாருக்கும் புகலிடமா இருக்கின்றார். இத்திக்த்வா தமுவேயாய பகவான் சசதாம் கதிஹி ஈசானக சர்வ வித்யானாம் ஈஸ்வரக சர்வ தேகினா ஈஸ்வர சர்வ வித்யானாம் இல்லையா, நம்ம தியான ஸ்லோகத்தில் சொல்றோம் இல்லையா. அப்போ அவர் நிற்கிறார். ஆனால் முனிவர் பகவானே நினைத்து கொண்டிருந்தனால தன்னையும் மறந்துட்டார், உலகத்தையும் மறந்துட்டார். தன் எதிர்க்க பார்வதி பரமேஸ்வரால் நிற்கிறதையே அவ பார்க்கல. நவேதரோத்ததி பிரதிராத்மானம் விஸ்வமேவச்சா. இவர் கைலாசபதியே முன்னாடி நின்றுட்டு இருக்கார், தெரியல. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா, காற்று நுழைகிற மாதிரி அவருடைய ஹிருதயாகாசத்துல ஸ்ரீ ருத்ரன் நுழைந்தார். அப்போ அவர் அங்க பார்க்கிறார், ஹிருதய கமலத்துல முனிவர் பார்க்கிறார். ஆத்மன்யபி சிவம் பிராப்தம் தடித் பிங்க ஜடாதரம் திரக்ஷம் தசபுஜம் பிராம்சும் முத்யந்தமிவ பாஸ்கரம் வியாக்ர சர்மாம்பரதரம் சூல கட்வாங்க சர்மபிஹி அக்ஷமாலாடமருக கபாலாசிதனுः சஹ விப்ராணம் சாசாபாதம் விசக்ஷ்ய ஹிருதி விஸ்மிதः கிமிதம் குத ஏவேதி சமாதேர்விரதோ முனிஹி. எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த பரபிரமமான அந்த பரமசிவன் ஹிருதயாகாசத்துல வந்திருக்கார். தலையில மின்னல் போல இருக்கின்ற மஞ்சள் நிற பிங்க ஜடாதரம், மஞ்சள் நிற சடை கற்றைகள், திரக்ஷம் 3 திருக்கண்கள், தசபுஜம் 10 திருக்கைகள், பிராம்சும் முத்யந்தம் இவ பாஸ்கரம் நல்ல நீண்டு நெடுதுயர்ந்த திருமேனி, பாஸ்கரனை போல பொன்னார் மேனியன் இல்லையா, பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து இல்லையா, எப்படி இருக்கும் அவர் ரூபம். அது இங்க எவ்வளவு அழகா சொல்றார் அவர். வியாக்ர சர்மாம் பரதரம் சூல கட்பாங்க சர்மபிகி, 10 திருக்கரங்களிலும் 10 விதமான விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு, சூலம், மழு, பரிகம், கேடயம், ருத்ராட்ச மாலை, டமருகம் அதாவது உடுக்கு, பிரம்மகமாலம், கத்தி, வில்லு எல்லாவற்றையும் மீந்து கொண்டிருக்கின்ற அந்த பகவான் தன்னுடைய ஹிருதய கமலத்துல வந்திருக்காரு. இது என்ன, எப்படி, எங்கிருந்து எங்க வந்தார் அப்படின்னு நினைச்சுட்டு அவருடைய சமாதி அப்படி கலையிறது. கண்களை திறந்து பார்க்கிறார். கிமிதம் குத ஏவேதி சமாதி விரதோ முனிகி. முனிவர் பார்க்கிறார், சமாதி நிலையை கலைஞ்சு பார்த்தா 3 உலகத்துக்கும் தலைவனான பகவான் பரமேஸ்வரன் பார்வதி தேவியோடு தன்னுடைய கணங்கள் சூழ அங்க வந்திருக்கார். அவருடைய சரணகமலத்தில் அப்படி தண்ட நமஸ்காரம் பண்றார். நேத்திரே உண்மையில் ததுர்ஷே சகனம் சோமயாகதம் ருத்ரம் திரிலோகைர் குரும் நாம சிரசா முனிகி. உடனே முனிவர் நல்வரவு சொல்றார். அவர்கள் அமர்வதற்கு ஆசனத்தை அளிக்கின்றார். பாத்தியம், அர்க்கியம், நர்மண சந்தனம், புஷ்பமாலை, தூபம், தீபம் உபச்சாரங்கள் செய்கிறார். தஸ்மை சபரியாம் வேததாத் சகநாயக ச ஹோமயா ஸ்வகத ஆசனா பாத்திய அர்க்கிய கந்த சிரக் தூப தீபகைஹி. அந்த சர்வேஸ்வரனை பார்த்து சொல்றார், ஆன்ம அனுபவத்தினாலே அமைதியான நிலையில இந்த உலகமெல்லாம் அமைதியா ஆனந்தத்தை அடைஞ்சிருதே. அப்படிப்பட்ட தங்களுக்கு நான் என்ன பண்ணணும், எங்கும் இருக்கின்ற சர்வேஷா உம்முடைய ஆன்ம அனுபவத்தினாலே அது சொல்றார். ஆக சாத்மானுபாவேன பூர்ண காமஸ்ய தேவிபோ கரவாம
கிம் ஈசான ஏனேதம் நிருதம் ஜகத் நம சிவாய சாந்தாய சத்வாய பிரம்ருடாய ச ரஜோஜுஷேப்ய கோராய நமஸ்துப்யம் தமோஜுஷே. அழகாக நமஸ்காரம் பண்றார். 3 குண சம்பந்தமும் இல்லாமல் பரமமங்கலமானவரே, சாந்த ஸ்வரூபியே, சத்துவகுணத்தை ஏற்றவராதலால் உலகத்தை மகிழ்ச்சியிலே ஆழ்த்துபவரான பகவானே, உலகத்தை படைப்பதற்கு ரஜோகுணத்தை பெற்றிருந்தாலும் அனைத்தையும் இயக்குபவரே, உலகத்தை அழிக்க தமோகுணத்தை பெயர்ப்பினும் கொடுமையற்றவரே, அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம். சூத உவாச்ச ஏவம் சுதஹ ச பகவான் ஆதிதேவः சதாம் கதிः பரித்துஷ்டः பிரசன்னாத்மா பிரஹசம்ஸ்தம் பாபாஷத. மார்க்கண்டேய மகரிஷி சுதி பண்றார். தேவர்களுக்கெல்லாம் தேவனான இரடையவர்களுக்கு புகலிடமான பகவான் பரமசிவன் அவருடைய மனஸ்திதியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச வரம் விஷ்ணீஸ்வனः காமம் வரதேஷா வயம் த்ரயः அமோகம் தர்ஷனம் ஏஷாம் அர்த்தியோ யத் விந்ததே மிருதம். பிரம்மா விஷ்ணு ருத்ரனான நாங்கள் மூவரும் வரம் அளிக்கின்ற மற்ற தேவர்களுக்கும் தலைவராக இருக்கின்றோம். எங்களை தரிசனம் செய்தால் அது வீணாகக்கூடாது. மரணமில்லா மோட்சத்தை எல்லாரும் வேண்டி பெறுகின்றார்களே, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பிராமணாக சாதவக சாந்தா நிசங்காக பூதவத்சலாக. எப்படிப்பட்டவர்கள்? பிராமணர்கள் பரோபகாரியாக, ஒழுக்கசீலர்களாக, அமைதியான மனத்தோடு பற்றற்று இருப்பவர்கள். ஏகாந்த பக்தா அஸ்மாசோ நிர்வைராக சமதர்ஷினக. நிர்வைரியம், யாரிடத்திலும் பகைமை இருக்காது, பொறாமை இருக்காது. ஜீவராசியினிடத்திலெல்லாம் கருணை இருக்கும். எங்களிடம் அன்பும் பக்தியும் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட பிராமணர்களை உலகமே வழங்குறதே, பூஜிக்கின்றதே, உபாசிக்கின்றதே. நானும் பிரம்மதேவரும் ஸ்ரீஹரியுமே நாங்களும் பூஜிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். அகம் ச பகவான் பிரம்மா ஸ்வயம் ச ஹரீஸ்வர சோலோகா லோகபாலாஸ்தான் வந்தியந்த அர்ச்சந்தியு பாசத்தே. அப்படி சாதுக்கள் என்னிடத்திலோ, விஷ்ணு பிரம்மனிடத்திலோ, ஜீவராசிகளிடத்திலோ, ஏன் தன்னிடமோ கூட வேறுபாட்டை காண்பதில்லை. எல்லாம் அவர்களுக்கு ஒன்று. ஈஷாவாசியம் இதம் சர்வம் இல்லையா? அதான் சாது சங்கம். அப்படிப்பட்ட சாதுக்களை நாத்மஞ்ச ஜனஸ்யா விதத்யுஷ்மான் வயமீமஹி. அப்படிப்பட்ட சாதுக்களை போற்றி சேவிக்கின்றோம். எல்லா நீரும் நீரல்ல, இல்லை புனித நீரம் இல்லை. எல்லா தெய்வசரியும் சைதன்யம் அற்ற எல்லா தெய்வசரியும் தெய்வங்கள் அல்ல. எல்லாவற்றை காட்டிலும் புண்ணிய நீரும் புண்ணியம் அளிக்கின்ற தெய்வம் தங்களை போன்ற சாதுக்களே. யார் சொல்றார்? ருத்ர பகவான் சொல்றார். ந ஹயம் பியானி தீர்த்தானி ந தேவாச்சேதனோஜிதாக தே புனந்தி ஒரு காலேன யோயம் தர்ஷன மாத்திரதாக. அதாவது இந்த புண்ணிய நிதிகள்லாம் அங்கெல்லாம் போனால் ஒருத்தருக்கு தூய்மையை கொடுக்கும். ஆனால் உங்களை மாதிரி சாதுக்களை எல்லாம் தர்ஷன மாத்திரத்திலேயே, அந்த நேரத்திலே தூய்மையாக்குகின்றீர்களே. நாங்கள் பிராமணேபியோ நமஸ்யாமோ, அவர்களை வணங்குகின்றோம். அஸ்மத் ரூபம் திரையீமையும், ஏனென்றால் மனத்திலே, அதாவது மனத்தை ஏகாகிரகம் செய்வது, தபசு செய்வது, வேதம் ஓதுவது என்று அந்த 3லுமே அவர்கள் மனம் லயித்திருக்கும், வேதத்தையே தியானித்திருக்கும். இப்படிப்பட்ட சமாதி நிலையிலே நிற்பதன் மூலம் தங்களுக்குள்ளேயே அவர்கள் தாங்கி வருகின்றார்கள். எதை? மூலமான வேதமாகிய எங்கள் திருமேனியை அவர்கள் தாங்கி வருகின்றார்கள் என்று சொல்ற. பஞ்சமகா பாவிகளும் சண்டாளர்களும் கூட உன்னை பற்றி கேட்பதனாலும் தரிசனத்தினாலுமே தூய்மை அடைகின்றார்கள் என்றால், இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கின்ற இப்பொழுது உரையாடி கொண்டிருப்பவர் யாரு? மார்க்கண்டேய மகரிஷி ஸ்ரீருத்ரன் பகவான் இடத்துல. அப்போ உங்களிடத்திலே உரையாடுவது எனக்கும் கொண்டிருப்பதுங்கிறதுனால
தூய்மை பெறுவது என்பது சொல்லணுமா, தனியாக சொல்லணுமா என்ன? உண்மை பார்த்தாலே தூய்மை பெற்று விடுவார்களே. சூதவாச்சு. இப்போ சூதர் சொல்கிற சந்திரசூடனா பகவான் வந்து பரமேஸ்வரன் உட்கருத்தை கருவில் கொண்டவனமாக, அதாவது பரமேஸ்வரனுடைய சொற்கள் அனைத்தும் தர்மத்தின் உட்கருத்தை கொண்டவை, மேலும் அமுதம் போன்றவை. மார்க்கண்டேயர் தன்மயமாகி தனது இரு செவிகளால் அந்த அமுதத்தை பருகி போதுமென்ற மனநிறைவு கொள்ளவில்லை. அதை அவர் சொல்றார். மார்க்கண்டேயருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா எடுத்து விஷ்ணுவனுடைய மாயில சிக்கி வெகு காலமாக சுற்றி சுற்றி கலைத்து வந்த முனிவருக்கு இப்போ பகவான் ஸ்ரீ ருத்ர பகவானோடது திருக்காட்சி, அவருடைய வருகை இவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவர் சிவபெருமானத்துல சொல்றார். அஹோ ஈஸ்வர் லீலேயம் துர்விபாவியா சரீரினாம் என் நமந்தீஷித்தவ்யானி ஸ்துவந்தி ஜெகதீஸ்வராக. திருவிளையாடல்கள் எல்லாம் சர்வ சக்தரான பகவானோட திருவிளையாடல்கள். ஜீவராசிக்கு அதனால் நினைத்து கூட பார்க்க முடியாது. என்னன்னா இந்த திருவிளையாடல்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பகவானோட திருவிளையாடல் இதுன்னு தெரிந்து கொள்றதே பெரிய விஷயம். இப்போ மார்க்கண்டேய முனிவரிடத்திலே வந்து ருத்ர பகவான் வந்திருக்க, வரம் கேளுங்கிற, உண்மை போன்ற சாதுக்களுடைய சங்கம் முக்கியங்கிறார், சாதுக்களை பற்றி பெருமையாக சொல்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு மார்க்கண்டேயர் சொல்கிறார், உண்மையிலே சர்வசக்தனான பகவான் இந்த திருவிளையாடல்களை ஜீவராசிகளோட நிலைக்கு எட்டாத அளவுக்கு, ஊகிக்க முடியாத அளவுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். உலகத்துக்கு ஈசனானாலும் என்ன மாதிரி ஜீவன்களையெல்லாம் வணங்கி போற்றுகின்றார்கள் இந்த முப்புறம் தெய்வங்கள்னு சொல்கிறார். ஓ ஈஸ்வர லீலேயம் துர்விபாவியா சரீரனாம் தர்மம் கிராஹித்தும் பிராய பிரவக்தாராச தேகினாம். அறநெறியை சொல்வதற்காக, உண்மையை கற்பிப்பதற்காக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு இது இந்த முப்பெரும் தெய்வங்களும் ஜீவனுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அவர் சொல்றார். செப்படி வித்தக்காரன் வந்து வேடிக்கை காட்டணும், அது மாதிரி அவனோட பெருமையில குறைவே இல்லை. பகவான் வந்து எல்லாம் வழி நடத்துறார். அனைத்தையும் மயங்க வைக்கின்ற இந்த திருவிளையாடல்களை எல்லாம் வணங்குதல், புகழ்தல் முதலியவற்றை செய்கின்றார். அந்த செய்கையினாலேயே அவருடைய பெருமைக்கு குறை ஒன்றும் இல்லை. அடுத்து சொல்றார், கனவுலகில் உலா ஒருவன் தனக்குள்ளே எல்லாத்தையும் கற்பனை செஞ்சு பார்க்குறான். அது மாதிரி தாங்களும் மனத்தினாலேயே எல்லா உலகையும் படைத்து தானே நுழைந்து தானே செய்யாவிடனும் செயல்படும் ஜீவனின் குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செய்பவன் போல தோன்றுகின்றீரே. முகன சொரூபனாக இருந்தும் ஜீவாத்மாவை போல அவற்றிற்கு அடிமைப்படாமல் இப்படி அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றீர்களே. ஞானத்தின் அடித்தளமே, கருவூலமே. தஸ்மை நமோ பகவதே திரிகுணாய குணாத்மனே கேவலாயா த்விதீயாய குரவே பிரம்மூர்த்தையே சொல்றார் ரொம்ப அழகாக. அடுத்து கம் விருணேனு பரம் பூமன்னு வரம் ஸ்வத் வரதர்ஷனாத்து. உங்களுடைய தர்சனத்தினால எல்லா விருப்பங்களும் பெற்றவனாகின்றான் ஒருவன். அப்போ சத்தியமான ஆத்மானந்தம், தங்களை தரிசிப்பதற்கு மேலே வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்குற அந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கா விருப்பங்கள் நிறைவேறியதை பற்றி. அப்போது சத்தியமான ஆன்மா ஆனந்தம், அது வந்து ஒரு சத்தியமான ஆன்மா ஆனந்தம் தரிசனத்திற்கு மேலாக வேற என்ன இருக்கு? உங்களை பார்த்துட்டேனே எனக்கு அது போடும் சுவாமி, பேசவே வரல பாருங்க. அதாவது அவருடைய அந்த ஒரு எலேட்டட் ஃபீலிங்கில் இருக்கார். இப்போ கோர்வையாகவே பேச வரல பாருங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த எலேட்டட் ஃபீலிங்லேருந்து அவர் சொல்கிறார், எனக்கு என்ன வேணும் சுவாமி, உங்களுடைய தரிசனம் கிடச்சுட்டு எனக்கு அது போராதா? நீங்கள் எப்படிப்பட்டவர், பூர்ணமாக இருப்பவராச்சு. வரமேகம் விரணேதாபி பூர்ணாத்து காமாவி வர்ஷனாத்து பகவத் அச்சுதம் பக்திம் தத் பரேஷு ததாத்வயி. இப்படி இன்னொரு வரம் வேணா கேளு அப்படின்னு அவர் சொல்றா.
நீர் பூர்ண காமராக இருக்கின்றீர்கள், வேண்டுவதாக வாரி வழங்குபவர்கள். அப்படிப்பட்ட தங்களுடைய தரிசனம் பெற்ற பிறகு இன்னொரு வரம் வேண்டுமா என்று இவர் கேட்கின்றார். அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே அடியவர்களிடத்திலும் உங்களிடத்திலும் நிலையான பக்தியே வேண்டுவேன் என்று கேட்கின்றார். ரொம்ப அழகாக கேட்குறார் பாருங்க. அதாவது அவருடைய ஆத்மானந்தம் அப்படியே அவர் பார்த்த உடனே ரொம்ப ஆத்மானந்தமாக இருக்குது. ருத்ர பகவானுடைய பெருமையெல்லாம் சொல்கிறார். இந்த ஆத்மானந்துக்கு மேலே என்ன கேட்குறது ஒன்றும் புரியலை அவருக்கு. இப்போ இது சொல்லும்போதே ஒரு குழப்பம் வந்தது பாருங்க. அவரே வரம் ஏகம் விரணேத அதாபி பூர்ணாத்து, நீரே நித்திய பூர்ணமனாச்சே நிஷ்கம்பனாச்சேன்னு சொன்னாரே குருவாயிருப்பனே, அது மாதிரி இங்கே சொல்கிறார், நீர் நித்திய பூர்ண காமர், குறைவில்லாதவர். அப்படிப்பட்டவர்களிடத்துல வாரி வாரி வேண்டுவர்களுக்கு கொடுப்பவராச்சுட்டு. அப்போ உம்மிடத்துல நல்ல பக்தி வேணும், நிலையான பக்தி வேணும்னு கேட்டார். இவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா? சூதர் சொல்றார். இப்படி மார்க்கண்டேய முனிவர் சொன்னத உடனே பரமசிவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பகவான் பரமசிவன், உம்முடைய விருப்பம் போல ஆட்டம், காமோ மஹர்ஷி சர்வோயம் பக்திமான துமதோக்ஷஜே ஆகல்பந்தாத் யசசா புண்ணியமஜராமரதா ததா. அப்போ என்னிடத்திலும் பகவான் நாராயணத்திலும் பக்தி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். உங்களுக்கு ஜரா இல்லை, புண்ணியம் ஜராமரதா ததா, எப்பொழுதும் யசஸ் இருக்கும், ஜரா வியாதி மரணமெல்லாம் தாக்காது என்று. அதனால்தான் நம்ம மார்க்கண்டேயன்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாரையும். அப்போது பிரம்ம தேஜஸ் என்றென்றைக்கும் குறையாது இருக்கட்டும், உலகமே பொய்யுங்கிற அந்த அறிவோட வைராகியம் இருக்கட்டும், புராணங்கள் கூறுகின்ற புராண ஆச்சாரியனாக இருக்கின்ற பெருமையும் கிடைப்பதாக என்று சொல்கின்றார். சூதவாச்ச சொல்கிறார். சர்வேஸ்வரான ருத்ர பகவான் இப்படி பல வரங்களை கழித்து விட்டு அவர் பார்வதி தேவிக்கு கூறிக்கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார். பிருகுவம்சத்தில் வருகின்ற இந்த மார்க்கண்டேய முனிவர் தான் இயற்றிய மகா யோகத்தினுடைய முழு பயனையும் பெற்றார். பகவானிடத்திலே அன்பு கொண்டார். அவர் பக்தி வெள்ளமிட்ட இதயத்தோடு உலகெங்கும் சுற்றி திரிந்தார். மார்க்கண்டேயருடைய பகவான யோகமாக சிக்கி வியக்கத்தக்கமான அனுபூதியை கூறுகின்ற இந்த சரிதத்தை உனக்கு சொன்னேன். மார்க்கண்டேயர் பல கற்ப கோடி காலம் பிரளயத்தை அனுபவப்பட்டார் என்றாலும் அது பகவானுடைய மாயை. இப்படிப்பட்ட பகவானை பெருமையை கூறுகின்ற மார்க்கண்டேய முனிவரது சரிதம் மனமூந்து கேட்பவனும் சொல்பவனும் பிறவை பயனை பெற்றவர்கள், பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுவார்கள் என்று பல ஸ்ருதி சொல்றார். ரொம்ப அழகா மார்க்கண்டேய சரிதத்துல. சைவம் அனுபூயேதம் நாராயண விநிர்மிதம் வைபவம் யோகமாயாயாக தமேவ சரணம் ஏவம் மார்க்கண்டேயவாச்ச பிரபன்னோஸ்மியங்கிரிமூலம் தே பிரபன்னாமயதம் மனே என் மாயையா விவிபுதா முக்கியந்தி ஞானகாசயா சுதோவாச்ச தமேவம் நிர்பதாத்மானம் ரிஷேண திவி பர்யனன் ருத்ராண்யா பகவான் ருத்ரோ ததர்ஷ ஸ்வகணை விருதக அத்தூமா தம் ரிஷிமீக்ஷ கிரிஷம் சமமாஷத பச்சீமம் பகவன் விப்ரம் நிர்பதாத்மேந்திரியாசயம் நிர்பதோதஜஷவ்ராதம் மாதாபாயே தார்ணமம் कुर्वस्य तमसः साक्षात् संसिद्धिं सिद्धितो भवान्. श्री भगवान् उवाच नैवेत्यध्याचक्वामि ब्रह्मर्षि मोक्षमप्युत भक्तिं परां भगवती लब्धवान् पुरुषे मे अताभिः संवदिष्यामो भवान्येतेन साधुना अयं हि परमो लाभो स्त्रीणां साधु समागमः. सुतोवाच इत्युक्त्वा समुपेयाय भगवान् सदा गतिः ईशान सर्वविद्यानाम् ईश्वरः सर्वदेहिनां तयोरागमनं साक्षात् ईशयोर्जगदात्मनो न वेद रुद्धति वृत्तिर् आत्मानं विश्वमेव च भगवान् तभिज्ञाय गिरिशो योगमायया आविशत् तद्गुहाकाशं वायुच्छिद्रमिवेश्वरः
आत्मन्यपि शिवं प्राप्तं तटित्पिङ्गजटाधरं त्रक्षं दशभुजं प्रांशुम् उद्यन्तमिव भास्करं व्याघ्रचर्माम्बरधरं शूलकट्वाङ्गचर्मभिः अक्षमालाडमरुक कपालासितनु सह बिभ्राणं सहसा मातं विचक्ष्य कृतिविस्मितः किमिदं कुतये वेति समाधेर्विरतोर्मुनिः नेत्रे उन्मीलितदृशे सघनं सोमयागदं रुद्रं त्रिलोकैकगुरुं ननाम शिरसा मुनिः नेत्रे उन्मीलितदृशे सघनं सोमयागदं रुद्रं त्रिलोकैकगुरुं ननाम शिरसा मुनिः। हर नमः पार्वतीपदे हर हर महादेव तस्मै सबर्यां यततां सगणाय सहोमया स्वागतासनवाद्य अर्घ्यगन्धसद्धूमदीपकैः आगच्छ आत्मानुभावेन पूर्णकामस्य ते विभो करवाम किम् ईशान येनेदं निर्वृतं जगत्। नमः शिवाय शान्ताय सत्वाय प्रमृडाय च रजोजुषेऽप्यघोराय नमस्तुभ्यं तमोजुषे सुदोवाच एवं स्तुत स भगवान् आदिदेव सदा निधिः परितुष्ट प्रसन्नात्मा प्रगसं तमभाषत। श्री भगवान् उवाच वरं वृणीष नः कामं वरदेश वयं त्रयः अमोघं दर्शनं येषां मर्त्यो यद्विन्दते मृदं ब्राह्मण साधव शान्तां निस्सङ्गभूतवत्सलाः एकान्तभक्ता अस्मासु निर्वैरा समदर्शिनः सलोकालोकपालास्तान् वन्दन्त्यर्चन्त्योपासते। अगं च भगवान् ब्रह्म स्वयं च हरिरीश्वरः न ते मय्यच्युते अजे च विदामन्वपि चक्षते न आत्मनश्च जनस्यामि पत्युष्मान् वयमिमगि न ह्यं मयानि तीर्थानि न देवा चेदनजोज्जिताः ते पुनत्युरुकालेन यूयं दर्शनमात्रतः ब्राह्मणेभ्यो नमस्यामो यो अस्मद्रूपं त्रयीमयं बिभ्रत्यात्मसमाधान तपस्वाध्याय संयमैः श्रवणात् दर्शनात् वापि महापातकिनोऽपि वः शुद्धेरन्नन्त्य शाश्चापि किमु सम्भाषणादिभिः सुतोवाच इति चन्द्रललामस्य धर्मगुह्यो बभृङ्गितं वचोमृतायनं ऋषिः नातृप्यत्कर्णयोः पिबन् सा चिरं मायया विष्णो भ्रामिदकर्षितो मृषं शिववागमृद ध्वस्तक्लेशपुञ्जस्तमब्रवीत्। ऋषिरुवाच अगो ईश्वरलीलेयं दुर्विभाव्याचलीलिनां यन्नमन्ति चित्तव्यानि तु वन्दी जगदीश्वराः धर्मं ग्राहयितुं प्राय प्रवक्तारश्च देहिनाम् आचरन्त्यनुमोदन्ते क्रियमाणं तु वन्ति च नैतावता भगवतः स्वमायामयवृत्तिभिः न दुष्येतानुभावस्तैः मायिन कुहकं यथा सृष्ट्वेदं मनसा विश्वम् आत्मनानुप्रविश्य यः गुणैः कुर्वद्भिराभाति कर्तेव स्वप्नुदृक्यत तस्मै नमो भगवते त्रिगुणाय गुणात्मने केवलानाय द्वितीयाय गुरवे ब्रह्ममूर्तये कं वृणेनो परं भूमन्वरं त्वद्वरदर्शनात् यद्दर्शनात् पूर्णकामः सत्यकामः पुमान् भवेत् वरमेघं वृणेत्तापि पूर्णात् कामाभिवर्षणात् भगवत्यच्युतं भक्तिं तत्परेषु तथा त्वयि वरमेघं वृणेतापि पूर्णात् कामाभिवर्षणात्
भगवत्यच्युतां भक्तिं तत्परेषु तथा त्वयि सुत उवाच इत्यर्चितो विष्णुस्तश्च मुनिना सूक्तया गिरा तमाग भगवाचर्वः शर्मया च अभिनन्दितः कामो मगर्षे सर्वे सर्वोऽयं भक्तिमां त्वमधोक्षजे आकल्पान्तादश पुण्यम् अजरामरता तथा ज्ञानं त्रैकालिकं ब्रह्मन् विज्ञानम् च विरक्तिमते ब्रह्मवर्चस्विनो भूयात् पुराणात् चास्तु ते सुत उवाच एवं वरान् स मुनये दत्त्वा गात्रक्षईश्वरः देवी तत्कर्म कथं देव्यै तत्कर्म कथयन् अनुभूतं पुरा मुना सोऽपि अवाप्तमहायोग महिमा भार्गवोत्तमः विचरत्यनुज्ञाप्यद्धा अरेः एकान्ततां गतः अनुवर्णितमेतत्ते मार्कण्डेयस्य धीमतः अनुभूतं भगवतो माया वैभवम् अद्भुतम् एतत् केचित् विद्वांसो माया संसृतिमात्मनः अनाद्यावर्तितं नृणां कादाचित्कं प्रचक्षते य एवमेतद्भृगुवर्यवर्णितं रथाङ्गपाणेरनुभावभावितं संश्रावये संशृणुयादुतावुभौ तयोर्न कर्माशय संते संस्कृतिर्भवे श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय।